ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு குட்டி மீன் விழாக்கு பார்த்தலாம் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துங்கிறதுக்கு இன்றைக்கி தாங்க சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் கல்லூரியின் விழா இருக்குது பார்த்துக்கோங்க. அங்கே உள்ள கலசாமி கோயிலில் தான் கொடை பார்த்துக்கோங்க. நல்லா காலையில் காய்ச்சல் பார்த்துக்கிடுங்க. ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு கிடந்து நல்லா கிடந்து உறங்கிட்ட பார்த்துக்கிடுங்க. சரி நம்ம புறவு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போவானா அங்கே சாமியாட்டு நடக்கும்போது சாப்பாடு வச்சுருக்காங்க பார்த்துக்கிடுங்க. கடைசி பந்தி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. சரி போயிட்டோமே அப்படி பந்தியில் உட்காந்துட்டே பார்த்துக்கோங்க. அப்படியே ஊர் பசங்க அப்புறம் பக்கத்தில் சூனாப்பானா எல்லாருமே இருந்தாங்க. அவங்களும் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே தீர்ந்து போச்சு பார்த்துக்கிடுங்க. இருந்தாலும் வரவங்களுக்கு அங்கே இருக்கதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு சில பக்கம் சோறு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரசமும் சாம்பாரை மிக்ஸ் பண்ணி ஊற்றிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஊர் சரவணன் எல்லாம் இருக்காங்க. அப்படியே சாப்பிட்ட பார்த்துக்கோங்க. அவியல் கூட்டு தீயல் கூட்டு எல்லாமே தீர்ந்து போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கூட்டாவது இருக்கான்னு பார்த்தா கடைசியில் தீயல் கூட்டு கொஞ்சம் இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரசத்தை ஊற்றுனாங்க. ஏன்னா எப்போவுமே எங்கள் ஊர் சைடில் லாஸ்ட் பந்தியெல்லாம் வருது அப்படின்னாக்கி சாம்பார் ரசத்தையும் சேர்த்து ஊற்றிடுவாங்க பார்த்துக்கோங்க. ஓகே, அப்படியே தீயல் கூட்டம் ஃபைனலாக கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்துக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எப்போவுமே பந்திக்கு முன்கூட்டியே ஓடிடணும் பார்த்துக்கிடுங்க. என்னமோ உடைய மாட்டேங்க, சீக்கிரமே போய் சாப்பிட போயிடுவோம் பார்த்துக்கிடுங்க. அப்போ தான் எல்லாம் கிடைக்கும். தேங்க்யூ.